ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அதுதான் பசங்களை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் போட்டிருந்தேன். நம்ம பசங்க தமிழ் மீடியம் சேர்த்து போடுங்க ப்ரோ அப்படி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தமிழ் மீடியம் இன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கப்பா. இப்போ நம்ம பசங்க ஒரு முக்கியமான கேள்வி ப்ரோ இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் மட்டும் படித்தா போதுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா 100% இதில் சொல்லக்கூடிய எல்லா கொஸ்டினும் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை தவிர்த்து வேறு எந்த கொஸ்டினும் படிக்காதப்பா. இதுலேருந்து 90% உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்தில் மேபி கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வேறு கேட்கலாம். சரிங்களா? அதை மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன். மற்றபடி உங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இது வந்து மேக்ஸிமம் வந்துடும். ஸோ அதனால் என்னை நம்பி இதை ஃபுல்லாக படிங்க. இதோடு இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணி இருக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்களா பசங்களா? நம்ம எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதோடு இல்லாமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்னும் யாரால ஜாயின் பண்ணுறேங்க. சரி அவங்க டேரெக்டாக இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸால் பார்த்தலாம். ஸோ சாப்டர் 1பா. ஸோ சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் ஏ சப்ரூடைன், துணை நிரல் என்றால் என்ன. செகண்ட் ஒன் டிஃபைன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நிரலாக்க மொழியை பொறுத்து செயற்கூறுவை வரையறுக்கவும். 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வைஸ் ஸ்ட்ரிங் லென்த் இஸ் கால்ட் பியூர் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் லென்த் ஏன் பியூர் செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது. செகண்ட் ஒன் வாட் இஸ் த சைட் எஃபெக்ட் ஆஃப் இம்பியூர் ஃபங்க்ஷன், கிவ் எக்ஸாம்பிள். இம்பியூர் செயற்கூறுவின் பக்க விளைவுகள் யாவை, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சரிங்களா? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் கால்டு பேராமீட்டர்ஸ் அண்ட் ரைட் நோட் அண்ட் பேராமீட்டர் வித்தவுட் டைப்பு வித் டைப்பு. அளப்பொருட்கள் என்றால் என்ன, தரவு வகை இல்லாத அளப்பொருட்கள், தரவு வகையுடன் கூடிய அளப்பொருட்கள் விவரி. சரிங்களா? செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ்பா. அதாவது பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூறுவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சரிங்களா? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதில் ரெண்டுமே படிச்சு தான் ஆகணும், தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சாப்டர் 2 பா. சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு, தரவு அருவமாக்கம் வகை என்றால் என்ன. செகண்ட் வந்து வாட் இஸ் ஏ பேர், கிவன் எக்ஸாம்பிள். பேர் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. 3 மார்க்ஸ் வந்து விச் ஸ்ட்ராட்டஜி இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரோக்ராமிங் டிசைன், டிஃபைன் த ஸ்ட்ராட்டஜி. நிரல் வடிவமைப்பில் பின்பற்றப்படும் யுக்தி எது, யுக்தியை வரையறுக்க. செகண்ட் ஒன் வாட் ஆர் த டிஃபரெண்ட் வேஸ் டு ஆக்சஸ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்ட், கிவ் எக்ஸாம்பிள். லிஸ்ட் உள்ள உறுப்புகளை அணுகும் பல்வேறு விதிமுறைகள் யாவை, எடுத்துக்காட்டு தருக. 5 மார்க்ஸில் ஹவ் வில் யூ ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்பிளைன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். தரவு அருவமாக்கம் எவ்வாறு செயல்படுத்துவாய், எடுத்துக்காட்டும் விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 3பா. ஸோ இதில் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ ஸ்கோப். ஓகேங்களா? அதாவது வரையலை என்றால் என்ன. செகண்ட் ஒன் வாட் இஸ் மேப்பிங், மேப்பிங் என்றால் என்ன. தேர்ட் ஒன் வாட் யூ மீன் பை நேம் ஸ்பேசஸ், நேம் ஸ்பேசஸ் சிறு குறிப்பு வரைக. சரிங்களா? நெக்ஸ்ட் 3 மார்க் வந்து ஒய் ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் ரெக்வயர்டு, அணுகல் கட்டுப்பாடு எதற்கு தேவைப்படுகிறது. 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ஆஃப் எல்இஜிபி ரூல் வித் ஆர் எல்இஜிபி ரூல் வித் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? மாறின் வரையலைகளின் வகைகளை விளக்குக அல்லது எல்இஜிபி விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. செகண்ட் ஒன் ரைட் எனி 5 பெனிஃபிட்ஸ் இன் யூசிங் மாடுலர் ப்ரோக்ராம், வெரி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்பா. தொகுதி நிரலாக்கத்தின் பயன்களை எழுதுக. ஓகேங்களா? இதில் ரெண்டுமே படிச்சு தான் ஆகணும். ஸோ இதுக்கு சாப்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்பா. இதில் வந்து வாட் இஸ் அன் அல்காரிதம், நெறிமுறை என்றால் என்ன. செகண்ட் ஒன் ரைட் த ஃபேஸஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் ஆஃப் அன் அல்காரிதம், முன் மதிப்பீடு மற்றும் பின் சோதனை வேறுபடுத்துக. ஓகேங்களா? 3 மார்க்ஸ் வந்து டிஸ்கஸ் அபவுட் அல்காரிதமிக் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இட்ஸ் டைப்ஸ், சிக்கல் தன்மை மற்றும் வகைகளை பற்றி விவாதிக்க. செகண்ட் ஒன் ரைட் நோட் அண்ட் ஐசெப்டிக் நோட்டேஷன், குமிழி வரிசையாக்க நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஓகேங்களா? 5 மார்க்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம், நெறிமுறையின் பண்பியல்புகளை விவரி. செகண்ட் ஒன் வாட் இஸ் பைனரி சர்ச், கம்பல்சரி படிச்சாகணும். அதே மாதிரி அதாவது இரும தேடல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தேர்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த பபுள் சார்ட் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள், குமிழி வரிசையாக நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து சாப்டர் 5 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் ரைட் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் டோக்கன்ஸ். ஓகேங்களா? வில்லைக்கல் பற்றி சிறுகுறிப்பு வரைக. செகண்ட் ஒன் வாட் இஸ் எ லிட்ரல், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் லிட்ரல், குறிப்பெயர்கள் என்றால் என்ன, குறிப்பெயர்கள் வகைகள் யாவை. தேர்ட் ஒன் ரைட் ஷார்ட் நோட் அண்ட் எக்ஸ்போனன்ட் டேட்டா, அதாவது அடுக்கெண் தரவு பற்றி குறிப்பு வரைக. 3 மார்க்ஸ்பா. ரைட் ஷார்ட் நோட் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வித் எக்ஸாம்பிள், கணித செயற்குறிகள் பற்றி குறிப்பு வரைக, எடுத்துக்காட்டு தருக. செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் டெர்னரி ஆப்ரேட்டர் வித் எக்ஸாம்பிள், மும்ம செயற்குறியை எடுத்துக்காட்டு எழுதுக. தேர்ட் ஒன் ரைட் ஷார்ட் நோட் அண்ட் எஸ்கேப் சீக்வன்சஸ் வித் எக்ஸாம்பிள், விடுபடு வரிசை பற்றி குறிப்பு எழுதி எடுத்துக்காட்டு தருக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 மார்க் வந்து எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். அதில் மாற்றமே இல்லை. இன்புட் மற்றும் பிரிண்ட் செயற்குறிகள் பற்றி விளக்கு. செகண்ட் ஒன் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் டோக்கன்ஸ் இன் பைத்தான், பைத்தானில் உள்ள வில்லைகளை பற்றி எழுதுக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 6பா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃபைன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், அதாவது
கட்டுப்பாட்டு கட்டமைப்பு என்றால் என்ன? செகண்ட் ஒன் ரைட் நோட் ஆன் ரேஞ்ச் இன் லூப். ரேஞ்ச் செயற்கூறு குறிப்பு வரைக. 3 மார்க்ஸில் ரைட் ஏ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே இந்த ஏபிசி ஏபிசிடி இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து சம்டைம்ஸ் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க, பார்த்து வச்சுங்கப்பா. 5 மார்க்கில் வந்து ரைட் ஏ டீட்டெயில் நோட் ஆன் ஃபார் லூப். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபார் மடக்கை பற்றி விரிவான விடையளிக்கவும். சாப்டர் 7 பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வாட் இஸ் ஃபங்க்ஷன், செயற்கூறு என்றால் என்ன? செகண்ட் ஒன் வாட் ஆர் த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், செயற்கூறுவின் முக்கிய நன்மைகள் யாவை? தேர்ட் ஒன் வாட் இஸ் பேஸ் கண்டிஷன் இன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், அதாவது தன்னைத்தானே அழைக்கும் செயற்கூறில் அடிப்படை நிபந்தனை என்றால் என்ன? ஓகேங்களா? 3 மார்க்ஸ் வந்து ரைட் த ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள். உள்ளமை மாறிகளுக்கான விதிமுறைகளை எழுதுக. செகண்ட் ஒன் ரைட் த பேசிக் ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்டு இன் பைத்தான், அதாவது பைத்தானில் உள்ள குளோபல் சிறப்பு சொல்லுக்கான அடிப்படை விதிமுறை எழுதுக. தேர்ட் ஒன் டிஃபரன்ஷியேட் சீல் அண்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பற்றி வச்சுங்க. சீல் மற்றும் ஃப்ளோர் செயற்கூறுகளை வேறுபடுத்துக. ஃபோர்த் ஒன் வாட் இஸ் காம்போசிஷன் ஃபங்க்ஷன், செயற்கூறில் தொகுப்பு என்பது என்ன? 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள், செயற்கூறின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரி. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் பில்ட் இன் ஃபங்க்ஷன், ஐடி, சிஹெச்ஆர், ரவுண்டு, டைப்பு, பிஓடபிள்யூ. இது கம்பல்சரி படிப்பா. இந்த கொஸ்டின் ஆனால் சம்டைம்ஸ் உங்களுக்கு பப்ளிக் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ அதனால் கம்பல்சரி படிக்காமல் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்க, படிச்சிருங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 8 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து வாட் இஸ் ஸ்ட்ரிங், சரம் என்றால் என்ன? செகண்ட் ஒன் ஹவ் வில் யூ டெலீட் எ ஸ்ட்ரிங் இன் பைத்தான், அதாவது பைத்தானில் சரத்தை எவ்வாறு நீக்குவாய்? தேர்ட் ஒன் வாட் இஸ் ஸ்லைசிங், சரத்தை துண்டாக்குதல் அல்லது பிரித்தல் என்றால் என்ன? 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ பைத்தான் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த கிவன் பேட்டர்ன். இந்த கம்ப்யூட்டர் லாஸ்ட்டாக ஆர் போகும், அப்புறம் இ போகும், டிஇ யூபி குறைஞ்சி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இதுவும் வந்து உங்களுக்கு கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் கம்பல்சரி படித்து வச்சுங்கப்பா, தயவு செஞ்சு மிஸ் பண்ணுறாதீங்க. மறுபடியும் சொல்லிட்டேன். செகண்ட் ஒன் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபார்மட், கிவ் அன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், அதாவது பைத்தானில் பயன்படும் சர செயற்கூறிகள் தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து சாப்டர் 9பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் ஹவ் வில் யூ ஆக்சஸ் த லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர், லிஸ்ட் உறுப்புகளை பின்னோக்கு வரிசையில் தலைக்கீழாக எவ்வாறு அணுகுவாய்? செகண்ட் ஒன் டிஃபரன்ஷியேட் டெல் வித் ரிமூவ் ஃபங்க்ஷன் ஆஃப் லிஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் செட் இன் பைத்தான், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க்பா, பார்த்து வச்சுங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ ஷார்ட் நோட் அபவுட் ஷார்ட் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. தேர்ட் ஒன் வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் கோட். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்து பின்வரும் குறிமுறையின் வெளியீடு என்ன? ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டெல் அண்ட் கிளியர் அண்ட் டிக்ஷனரி வித் எக்ஸாம்பிள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பசங்களை ஸ்கிப் பண்ணாதீங்க, படிச்சு வச்சிருங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரேஞ்ச், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த டிஃபரெண்ட் செட் ஆப்ரேஷன் சப்போர்ட்டட் பை பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அதாவது பைத்தானில் உள்ள பல்வேறு செட் செயல்பாடுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 10 வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கிளாஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், மோஸ்ட் ரிப்பீட்டடிவ் சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று இனக்குழு என்றால் என்ன, சான்று உருவாக்கல் என்றால் என்ன? ஓகேங்களா? 3 மார்க்ஸ் வந்து வாட் ஆர் கிளாஸ் மெம்பர்ஸ், how do you define it, இனக்குழு உறுப்புகள் என்றால் என்ன, அதனை எவ்வாறு வரையறுப்பாய்? செகண்ட் ஒன் ரைட் ஏ கிளாஸ் வித் 2 பிரைவேட் கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் பிரிண்ட் த சம் யூசிங் மெத்தட், அதாவது 2 பிரைவேட் இனக்குழு மாறிகளுடன் வழிமுறையை பயன்படுத்தி கூட்டுத்தொகை சம் அச்சிடும் இனக்குழுவை வரையறுக்கவும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ப்பா. ஆக்கி மற்றும் அழிப்பி பற்றி பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்ப்பா, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதை மட்டும் நீங்கள் அப்படியே படிச்சுட்டு போகிறீங்க. 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் பக்காவாக அட்டென்ட் பண்ணலாம்ப்பா. அதை நான் உறுதியாக சொல்லுவேன். 1 மார்க்கை ஸ்கிப் பண்ணுறாதீங்க. கம்பல்சரி 1 மார்க்கு நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தாலே போதும். சென்டம் போட்டெல்லாம் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி மட்டும் லைட்டாக அடி வாங்கும். ஸோ அதுவும் ஒரு சில ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணுறேன். யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஜாயின் பண்ணுறேங்க. மெயின் மேட்ரு நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பக்கத்தில் பில் பட்டன் ஆல்ரெடி செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.